ஆன்மீனேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றிதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய 4 நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இருந்து செல்லும் நேரம் சரியாக லண்டனில் நேரம் 8 மணியாகின்றது. 18/8/2025 மற்றும் ஒரு சிறப்பான நாளோடு இணைந்து இருக்கின்றோம். வளமை போலவே நம்ம நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மீண்டும் நன்றியை கூறியபடி முதலில் ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள், அதனைத் தொடர்ந்து வருகின்றது சிந்தனை மும்மத சிந்தனை நேரம். தொடர்ந்து பொறிச்சொல் இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சொல்லாக முடிச்சு மூணா டீனா இச்சனா சூனா 3 முடிச்சு சொல்லுவோம். முடிச்சு அதனை தொடர்ந்து தினக்கவி இடம்பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து ஜெயா நடசன் அவர்கள் தொகுப்போடு இடம்பெறும் அறிவு களஞ்சியம் இடம்பெற்று கொள்ளும். ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள். வணக்கம், பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனரால் மூக்குண்டாம் மேனிடங்கால் பூக்கொண்டு துப்பாசிமேல் நம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தால் தமக்கு என்று சொல்லி விடாமவனுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நல்லாசியனையும் தெரிவித்துக் கொள்ளும். திங்கட்கிழமை ஆவணி மாதம் 2ஆம் நாள் மிருகசீரிஷ நட்சத்திரம். அதைத் தொடர்ந்து திருவாதிரை வருகிறது. இந்த ஆவணி மாதம் தொடங்கிவிட்டாலே நிறைய கல்யாண முகூர்த்தங்கள் எல்லாம் நெருங்கி வருகின்ற நாளாக அமைகிறது. ஆவணி எல்லாருக்கும் நல்ல சிறப்பான நல்ல பலனை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். அதே நேரம் உங்கள் அன்பான வாழ்த்துக்களை தாருங்கள் ஐயா. இன்று எங்களது திருமண நாள் 29வது வருடம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலவையார் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் நல்ல தம்பதிகளுக்கு 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த குரு பகவானுடைய மாற்றங்கள் எல்லாம் சில நேரங்களிலே 30 வருஷத்துக்கு கொடுத்த அதிசாரத்திலே செல்வதனாலே இந்த வருஷம் இந்த கார்த்திகை ஐப்பசி மாசம் முதலாகிய குரு பகவான் அதிசாரத்திலே ஒரு 4-5 மாசம் கடகராசிக்குள்ள செல்வதனாலே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு சுப யோக சுபகரண யோக போக உத்தியோக லாபங்கள்லாம் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதுக்கு வேண்டி நாங்க எல்லாம் நினைத்தபடியே சித்தார்த்தம் சித்தி சங்கல்பம் சித்தி சாதனமாக அமைய எல்லாருக்கும் பிரார்த்தனை கொண்டு கர்மா ஐயாவை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம் ஐயாவுக்கும் பாணிமானவர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். பாணிமோனவர்கள் நீங்க என்ன விருச்சிக ராசியா? பொதுவாக தக்கொண்டு கேட்டா விருச்சிகமான தெரியாதான். சிலதெல்லாம் ரகசியமா இருக்கணும், அது பலனை சொல்ல வேண்டும். இனி அவர் ராசியை நான் கேட்டு என்ன அது சரி, கேட்டு ஓட்ட வேண்டியதுதான். நன்றே செய்வாய் பிள்ளை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே சொல்றேன். நல்லாரை காண்பது நன்று. அப்ப நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். சரி, எங்க சர்மாண்டாவா தேர் திருவிழாவில் நேற்று காணும். வேலை எனக்கு நீங்க தேர்தலுக்கு வாரதில்லை என்ன? வேலை சனி ஞாயிறுக்குள்ள வேலை மனைவி மக்கள் அனுப்பலாம் தானே. மனைவி மக்கள் எல்லாரும் நான் போக மாட்டேன் கொடுத்தது. அப்படியோ? ஆனா அப்படியும் இருக்கு வீட்டுல. சிறப்பா நடந்ததும்மா, நல்லா இருந்தது. பார்க்கூடங்கள் எல்லாம் எடுத்தார்கள் அவர்கள் எல்லாம். மிக சிறப்பு. மிக நிறைய ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்திருந்தார்கள். நிறைய கூட்டம். நல்லா அழகா முருகன் அலங்காரம் சிறப்புக்கு மேல சிறப்பு. நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவுக்கு நல்ல தரிசனம். தரிசனம் நல்லது ஐயா. இதே நேரம் ஐயாவோட ஒரு கேள்வி. இப்போ பார்க்குடம் எடுக்கும் இளையவர்கள், இங்கே பார்க்குடம் தான் எடுக்கிறது. அப்போ அது விரதம் இருந்து தானே ஐயா எடுப்பார்கள்? சரியான முறையில முருகப்பெருமானுடைய ஆசி வேண்டின்னா அந்த குடியேற்ற காலத்திலேருந்து அவங்களும் விரதம் இருந்து தினமும் வந்து இந்த பால் கொடுத்து எடுப்பார்கள்.
இப்போ வந்து சடன்லியா வந்து கும்பத்தை தூக்கி கொண்டு போயிடுறாங்க பாரம்பரியம். இல்லை நேற்று ஐயா இப்போ வீட்டிலேயவர் அவர் விரதம் இருந்து நடத்தவர். அவர் கொஞ்சம் கடினமாக தான் இருப்பார் விரதம் பண்ண 2 அடுத்தவர் காப்பும் என்ன கௌரி இது வரலட்சுமி பிடிச்சவர். அநேகமானவர் இப்போ அம்மாக்கள் கூட்டி போவார்கள் தானே ஐயா. இப்போ பிள்ளைகள் பின்னாடி போகிறபடினால பார்த்தால் அங்கே சைட்டால் போன பொங்கல்லேருந்து வடையிலேருந்து முறுக்கிலேருந்து சுண்டல்லேருந்து எல்லாம் அம்மாக்கள் வாங்கி சாப்பிட்டார்கள். அதில் சரி, அது அவர்கள விருப்பம். அது நான் டயபெட்டிக் ஆக்கள் ட்ரிப்பின் பண்ணி யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா ஐயா அந்த பாட்கூடம் எந்திய பிள்ளைகளுக்கும் தீத்தி இருந்தார்கள் ஐயா. அதை போகும் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டே அந்த பிள்ளையும் அம்மாக்களும் போய் கொண்டிருந்தார்கள். அது சரியா என்ன முறையா? சாதம் கொடுக்கறத வாங்கி வச்சு கொள்ளலாம், பிறகு சாப்பிடலாம். ஆனால் அந்த பால் கொடுத்த தூக்கி கொண்டு போகும்போது நாமங்களை, இறைவனுடைய நாமங்களை முருகா 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 சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். இந்த விரதங்கள் முறியக்கூடாது, கிடக்கூடாது. அதுதான் மற்றது அவங்க சௌரியம். அது இளையவர்களுக்கும் இப்படி செய்தார்கள் ஐயா. வளர்றவர்கள் அவர்கள் தானே ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவங்க உணர வேணும். அதானோ அது பார்க்க கஷ்டமா இருந்தது, அதான் கேட்டேன். மற்றபடி நல்லா இருந்தது எல்லாமே. சில விஷயங்களை பேசுறதை விட பார்த்து பிள்ளைகள் செய்கிறார்கள், சந்தோஷப்பட்டு போக முடியாது. ஆமாம் ஆமாம். எங்களோட பிள்ளைகளும் எங்களோட பிள்ளை கோயிலுக்கு வர்றார்கள், பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அழகாக வர்றார்கள் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு போக வேண்டியது. ஆனால் ஓரளவுக்கு நாங்களும் சமூகத்தினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை ஏற்றுள்ளோம். ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல கூட்டம், நல்ல மல்லாரி, நல்லா நல்லா இருந்தது. அப்போ இளையவர்களும் நேற்று ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் குழப்படி ஒன்றும் பண்ண இல்லை. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்து பார்க்கறதுக்கு. காவடியாட்டம், கரகாட்டம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. காவடி வர இல்லையா ஐயா நேற்று? காவடி வரல, என்ன பார்க்குடம் தான். இதுக்கு பார்க்குடம் மட்டும்தான். ஒரு நாள் ஐயா இந்த இங்கே உள்ள கோயில் அதாவது அர்ச்சகர், அதாவது குருமார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி விவாதம் மாதிரி ஒன்று ஏற்பட்டு அதாவது ஒன்றுகுழல் மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று பேசி இந்த கோயில் பூசை 5 மணி 5:30 மணிக்கு ஆரம்பித்தா 9 மணி வரைக்கும் பூசை பண்ணுறதை குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டாங்க ஐயா, காலையில பால் பூசை 6 கால பூசை பண்றதுல காலையில திருவனந்தல் பூசைன்னு ஒன்று இருக்கு, கோயில் திறந்து. அதுக்கு பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி 2ஆம் கால பூசை 7லேருந்து 8 வரைக்கும். அப்புறம் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உச்சகால பூசை. அது முடிஞ்சோடனே கோயில் பூட்டிடுவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு சாயரட்ச பூஜை, அது 6 மணிக்கு முடியும். சுத்தி எல்லா சுவாமிக்கும் முடிச்சு. அப்புறம் இந்த 2ஆம் கால பூஜை இந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கு மட்டும்தான் செய்வார்கள். 2ஆம் கால பூஜையில அம்பாளுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் சொல்லி வேத மந்திரங்கள் எல்லாம் பாடி, அம்பாளு பாடக்கூடிய பாடல் எல்லாம் பாடி, இந்த நாதஸ்வரத்துல பாதி நாதஸ்வரம் இந்த முகவீணைன்னு ஒண்ணு, அதுல ராகம் தானம் பல்லவி வாசிச்சு, அதுல அம்பாளுக்கு மேளம் வாசிக்கிறதுல மிருதங்கம் வாசிச்சு அந்த 2ஆம் கால பூஜையும் 7லேருந்து 7:45 முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு வார அர்ச்சனை எல்லாம் செய்து 9:15 9:30 அர்த்தசாம பூஜை. சிவன் கோவிலானால் பள்ளியற பூஜை, சுவாமி அம்பாளை தூக்கி வச்சு கொண்டு பல்லக்கிலே கோவிலை சுற்றி கொண்டு பள்ளியறையில வைக்கிற நேரம் இந்த சிவபுராணங்கள் பஞ்சபுராணங்கள்லாம் படித்த பிறகு திருவாசகம் படித்து அந்த மங்களமான இதை சொல்லி கதவை சாத்தி விட்டுடுவாங்க. அந்த நேரம் பள்ளியறையில வைக்கிறது வடை, அப்பம், பொரி. இந்த பொரியை சக்கரை பாகு காய்ச்சி வச்சிருப்பாங்க. இதுதான் சுவாமிக்கு பள்ளியறை நைவேத்தியம். அதே காலையில போய் அந்த குழந்தை இல்லாதவர்கள் காலையில பூசையை பார்த்து அதை வாங்கி சாப்பிட்டாங்க, கட்டாயமாக குழந்தை செல்வம் பிறக்குன்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. ஆனா இப்ப எல்லாம் பூசைகள் விஸ்தாரமாக செய்வதனாலே 6லேருந்து 9 மணி வரைக்கும் இப்படியே அது ஒரு ப்ரோக்ராமா போய்கொண்டிருக்கு. அது பின்னத்தில் என்னென்ன இந்த லேட்டாக போனால் கடைசி நேரத்தில் போன மாதிரி இருக்குமேன்றதுக்காக ஆரம்பத்தில் வராமல் கடைசியாக போகிறதுக்கும் நிறைய பேர் விரும்பினோம். பார்த்தேன், கடைசியாக தான் விரும்பினோம். நிறைய பேர் ஆரம்பம் விட மாட்டார்கள், முழு பூசையும் பார்க்கவும் மாட்டார்கள். ஸோ அது
ஏதாவது செய்து அந்த நேரத்தை குறைத்து எனக்கு இப்போ இது வசந்த மண்டப பூஜை எல்லாம் அவ்வளோ சுருக்க முடியாது, அதுக்கான வேலைகள் இருக்குது, அது அவ்வளோ செய்தான் ஆக வேண்டும். ஆனால் இப்போ நானும் சின்ன வயசில் கோயில் இப்போ இந்த திருவிழா எல்லாம் செய்த காலமாக இவ்வளோ நேரம் எடுத்ததில்லை. இங்கு போல் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாம் ஐயா இங்க ஆவதில்லை. இங்க எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சு 7:45 8 மணிக்கு வந்து குளிச்சு அதுக்கு பிறகுதானே வாராங்க. அவங்களுக்கு வேண்டிய கொஞ்சம் நேரத்தை நீட்டி வைக்கிறாங்க. அப்படி சொல்லி சமாளிச்சிடலாம். வேற ஒன்றும் நான் சொல்றதுக்கு இல்லை. இப்போ இங்கே ஒரு புதிய ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கு ஐயா. அந்த தேர் இருக்கிறதுல முதல் தேர் வந்து தேர் முட்டியில் தேர் வந்து சாமி தேரில் ஏறினதுக்கு அப்புறம் அர்ச்சனை செய்கிறது எல்லாம் முதல் அடியார்களுக்கு செய்கிறது இல்லை, அமைப்புகளுக்கும் மற்ற கோயில் நிர்வாகங்களுக்கும் தான் செய்கிறார்கள். முதல் மரியாதை இல்லை, அது எனக்கு அதிகம் மாதிரி தெரிகிறது. எனக்கு அது அப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து சுவாமி தேர் பவனி வருதுன்னா அந்த ஊர்கோயில்ல உள்ள தர்மகர்த்தாக்கள் கோவில் வகையால தட்டை கொண்டு கோவில் பேரால அர்ச்சனை செய்து அதுக்கு பிறகு கொஞ்சம் இழுத்து தேரை வச்சுட்டு பொதுமக்களுக்கு பூரா அர்ச்சனை செய்வதுதான் உத்தமம். இல்லை, இப்போ நாங்களும் பெண்ணையா சரி, நாங்கள் உதாரணமாக சாதாரண நாட்கள் இல்லாத விசேஷ நாட்கள் சங்கல்பம் பண்ணுறா இருந்தால் ஒரு 10 பேர் அர்ச்சனைக்கு இருந்தால் நாங்கள் அதே விஷயம் சொல்லி போட்டு ஒவ்வொருத்தர் பேரை டக்குனு பேரை தான் ஒவ்வொருத்தருக்கா திருப்பி சங்கல்பம் பண்ணுறது இல்லை. தொடர்ந்து எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு கடைசியாக முடிச்சுட்டு நாங்கள் உள்ளுக்கு போயிடுவோம். என்ன அதே மாதிரி ஏன் இந்த அத்தனை முக்கியஸ்தருடைய பேர்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு இப்போ அர்ச்சனை செய்யக்கூடாது? தனித்தனி ஒவ்வொருத்தருக்கா தட்டை வாங்கி அவரை கொடுத்தாக்க மற்றவரை ஏற்றி இப்படித்தான் செய்ய வேண்டுமா? முதல் மரியாதை அவங்கள வழக்கத்தில் உள்ளது, அவங்களுடைய கோயில் முறைன்னு ஒன்றுக்கு தானே. நாங்கள் போய் சொல்லி மாற்றேதாது. இது கோயில் முறையெல்லாம் ஒன்று இல்லை, இவங்களா புதுசாக வச்சு கொண்டதானே இப்படி கோயில் முறையெல்லாம் எங்கேயும் இருந்தது இல்லை. எனக்கு சொல்ல தெரியல. அது கோயில் அவங்களுடைய வழக்கங்கள் இருக்கு, அந்த ஸ்தானிகர் என்று சொல்லக்கூடிய வர்ற குழுக்களுடைய இதுவும் இருக்கு. இது வந்து நாங்கள் வழிபாடு செய்யலாமலே மேலாக சொல்ல முடியாது. ஏன்னா அது நிறைய பலருக்கா பல இளைஞர்களை பல அசௌகரியங்களை ஏற்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். அது மற்றவர்கள் அப்படி சொல்ல மற்ற சந்தோஷப்படலாம் என தெரியல, நான் யோசித்து பார்க்கிறேன். மகாநாடுகள்லாம் நடத்துறாங்க தானே, பெரிய பெரிய சைவ மகாநாடு, இதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாமே. நான் ஒரு மாநாட்டுக்கும் போகிறேன் ஐயா. 200 மாநாட்டுக்கு நான் அறிவிப்பாளராக மட்டும்தான் போயிருக்கேன், மற்றபடி நான் பார்வையாளராக போகிறது இல்லை. முந்தையெல்லாம் அறிவிப்பாளராக தான் போவேன், இப்போ நான் அதுக்கும் போகிறது இல்லை எங்கேயுமே. அப்புறம் உங்களை நிகழ்ச்சியில நான் பார்த்தேன், நல்ல பாட்டுகள் எல்லாம் போட்டிருந்தீங்க, இசை சங்கீத ஞானங்கள், ஆனாட்டு செட் A to Z வரைக்கும் உள்ள இதுகளை பார்த்தேன்னா சிறப்பா செய்து கொண்டு வாரீங்கள். ஆனா நீங்களும் அந்த சங்கீதத்தை கொஞ்சம் வளர்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. சரி, இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஐயா. சிவன் கோயிலுக்குள்ளுக்கு வந்து மூலஸ்தானத்துக்கு போகிறதாக இருந்தால் டக்குன்னு நாங்கள் போகக்கூடாது, அந்த மணி அடித்து வருவதை அறிவித்து உள்ளுக்கு போக வேண்டும். ஏனென்றால் அங்குள்ள சிவன் மட்டுமில்லை, எந்த மூல விக்கிரமாக இருந்தாலும் எந்த வடிவில் இருப்பார்ன்றது தெரியாது எங்களுக்கு. அதனால் நாங்கள் உள்ளுக்கு வருவதை மணி அடித்து அதுக்கு தான் இந்த கதவிலே மணி வைத்திருப்பார்கள், திறக்கும் போது மணி அடிக்கிற மாதிரி வைத்திருப்பார்கள். அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, உள்ளுக்கு வந்து சர்ப்பமாக இருக்கிறார், நாகமாக இருக்கிறார் சிவன். போன உடனே இப்போ பயந்து விட்டார், உள்ளுக்கு போன இப்போ பூசகரன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறார் அவர்கள். ஸோ இது தாற்பரியம் என்ன ஐயா? தாற்பரியம் என்ன? ஆலய கதவு திறக்கிறதுக்கு வாரத்துக்கு 2 பக்தர்களும் துவாரபாலன் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பூ போட்டு கற்பூரம் காட்டிட்டு இந்த கைமணி அடிக்கிறதுலயும் 3 கிடிகிடின்னு அடிக்கிறது இருக்கு, டிங் டிங்னு அடிக்கிறது இருக்கு, இப்படின்னு விதங்கள் இருக்கு. அதுல 3 அடி அடிச்சு விட்டு அந்த காலத்துல கேட்டாக்கா இந்த திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்று சொல்றாங்க தானே, அது மாதிரி ஒரு திருப்பள்ளி எழுச்சி 20 பாட்டுல ஒரு பாட்டாவது பாடிட்டு அப்புறம் சாமியை திறக்கும் போது சுவாமி எந்த நிலையில இருக்கிறார்னு சொல்ல முடியாது தானே, அவர் ஒரு நிலைக்கு வருவார். ஆகவம் ஆகி நின்று அந்தித்தான் தாழ்வார்.
ம். அந்த நிலையில கொண்டு போய் வச்சுட்டு சுவாமிக்கு விளக்கு ஏற்றி அப்புறம் கற்பூரம் காட்டி அப்புறம் பாலும் காலையிலேயானதான் வெள்ளனா ஒரு பால் பூஜைன்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தில். பால் பூஜை பாலை ம். கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி போட்டு தரிசனம் பண்ணி விபூதி பிரசாதத்தை கொடுத்து அப்புறம் மறுபடியும் திரையை போட்டு சுவாமிக்கு தேவையான எண்ணெயெல்லாம் சாத்தி அபிஷேகம் பண்ணி அப்புறம் காலை சந்தி பூசை அப்புறம் மாத்தியானியம் அப்புறம் சாயரட்சை 2ஆம் காலம் அர்த்தசாம பள்ளிகள். அப்போ இப்போ இப்போ மூலஸ்தான பூஜைக்கு போவதற்கு முன்பு அர்ச்சகர் வாசல்ல இருந்து படியில இருந்து துவாரபாலருக்கெல்லாம் பூசை பண்ணி துவாரபாலருக்கு பூ போட்டு அதன் பின்பு தான் உள்ளே போக வேணும். ஏன்னா அவங்க தானே காவல்காரர். இந்த துவாரபாலகரை மதிக்காத காரணத்தினாலே தான் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த அசுரராக பிறந்து இம்சிக்க வந்தாங்களே தெரியுந்தாங்க. அசுரரா பிறந்ததுன்னா இந்த நம்மட அவர் பேர் என்னன்னு கேட்டாக்கா இந்த வாமனாவதாரத்துக்கு முந்தி பல அவதாரங்கள் எடுக்கிற நேரம் அந்த ரிஷிகள் அந்த 4 பேர் இருக்காங்க தானே, யாக்ரபாத பதஞ்சலி சனத சனாதன சனத்குமாரர்கள் போற நேரம் அவர்களை தடுத்தார்கள். அதுக்காக சாபம் போட்டு அவர்கள் ஒண்ணுல கிருஷ்ணரை எதிர்த்து நிக்க வேணும், அடி எதிர்த்து நின்னால் இத்தனை வருஷம் சொல்லி கொடுக்கிறார். அப்ப அதுலதான் இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அசுரனாக பிரகலாதன் கதை அப்படித்தான் வருது. இந்த அசுர பிரகலாதன் எடுத்துக்கொண்டாலும் அவங்களெல்லாம் அங்க காவக்காரர்களாக இருந்தவர்கள் தான் இந்த சாபத்தை கொடுத்து பூலோகத்துல மனிதனாக பிறந்து இப்படி போற கதைகள் இருக்கு. அதனாலதான் அந்த காவக்காரங்களுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் அதாவது துவாரபாலகர் சும்பன் நிசும்பன் சொல்ற மாதிரி இந்த அசுரர்கள் பேர் மாதிரியே திண்டி அம்பாள் கோயில திண்டி முண்டின்னு சொல்ற 2 அம்பாள் திண்டி முண்டி. இது துவாரபாலன் 2 பேர் நிப்பாங்க. இப்படி உள்ளுக்கு ஒருத்தர் காட்டிக்கிட்டு இருப்பார், இருப்பது தெய்வம் உள்ளுக்கு இருக்கு தெய்வம், மற்றவர் காட்டுவார் அதே ஒரே தெய்வம் தான். இப்படி பார்த்து கொண்டு இருப்பீங்க, அவங்களோட கைகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த துவாரபால எல்லாத்துக்கும் இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கும் துவாரபால பூஜை இருக்கு, துவாரபாலகேஸ்வரர். அது மாதிரி இந்த கோயில் வாசல்லையும் துவாரபாலகரை வச்சு அவங்கள்ட்ட வேண்டிக் கொண்டுதான் மூலஸ்தானத்துக்கு போக வேணும். நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த கோயில்களுக்கு போகும்போது அவங்களோட இதை வாங்கி கொண்டுதான் மூலஸ்தானத்தில் போய் மணி அடிச்சு பொருள் காட்டி சாமிக்கு பூஜை பண்ணணும். கடைசியாக இந்த பூஜையை நிறைவு செய்வது சண்டேஸ்வரர். சண்டேஸ்வரர் நாங்கள் இப்போ ஐயா எப்பவுமே மூலஸ்தானத்துடைய வாசலில் வைத்து தான் சண்டேஸ்வரருக்கு 3 மணி அடிச்சுட்டு 3 தரம் கை தட்டுவார். ஆனால் சண்டேஸ்வரர் எப்பவுமே கோமுகைக்கு பக்கத்தில் தான் இருப்பதாகத்தான் காட்டுறார்கள். இந்த வாஸ்து முறைப்படி அந்த ஓகு தண்ணி போகுதுதான் அவசியம் பண்றது. அதுல இருந்து ஒரு அடி தண்ணி தான் இந்த பக்கம் இருந்து கொண்டிருப்பார். இந்த சண்டேஸ்வரர் எப்பவும் சிவாயனமா 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 சொல்லிக்கொண்டே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த ஓகு மூலமாக சிவன் கேட்டுக்கொண்டே இருப்பாராம். அப்ப அந்த தியானமா இருக்கிறவரை கலைக்க கூடாதுன்னு சொல்றதுக்குதான் கை தட்டாதீங்கோ, பூவை போடாதீங்கோ, நூலை போடாது இப்படிதான் சொல்றாங்க இல்லைன்னா. ஆனாலும் அதுல என்ன சொல்றாங்க, சண்டேஸ்வரர் எதுக்காக வச்சிருக்கிறார்? சிவனுக்கு பூஜை பண்ண நிர்மால்யத்தை சமர்ப்பணம். கடைசியா அவர் அதுதான் சொல்றார், சிவூயா பல சித்தியர்த்தம் சிவ துனி சண்டேஸ்வராயனவா சிவ நிர்மால்யம் சமர்ப்பயாமின்னு போட்ட பிறகுதானே கையை தட்டுற. சிவ நிர்மால்யத்தை சமர்ப்பணம் பண்ண கடைசியா அவர்கிட்ட தான் கொடுக்கறது பவர். சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வி ஐயா. இப்போ சிவனாலயத்துக்கு போனால் நந்தி இருப்பார் முன்னுக்கு பலிபிடத்தில். இப்போ நந்திகிட்ட சில பேர் சொல்ல நந்தியினுடைய 2 காதுக்கு நடுவால சிவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று நந்தியினுடைய காதில் நாங்கள் சிவனிடம் கேட்கும் வரங்களை நந்தியின் காதில் சொல்ல வேண்டும். இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. இப்போ ஆகம முறைப்படி சாஸ்திர முறைப்படி இது மூலஸ்தான சிவன். இவனுக்கு அந்த கீழே ஆவடையார் இருந்தார். இந்த ஆவடையாருக்கு நேரே அந்த வாஸ்து சாஸ்திரப்படி
கோயில் நிலப்படி அந்த நந்தி பீடம் இப்படிதான் அமையணும். பாத்தீங்களா? காட்டுறேன். தெரியுது. அப்ப இந்த கும்புக்கடையில அந்த சிவன் பிரதோஷ காலத்திலே தரிசனம் தருவார். ஆனா இப்ப எப்படி இல்லாம கட்டி விட்டதால சிவன் இங்க இருக்கு, நந்தி இங்க இருக்கு, அப்ப கொம்பால தெரியாது. இப்ப நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பெரிய பெரிய ஆலயங்களே பார்க்கும்போது இந்த மூலஸ்தானத்துல நீங்க எந்த கோவிலானாலும் நீங்க மூலஸ்தானத்துல போய் நின்றா இந்த தொப்புள் கொடின்னு ஒன்று இருக்குதானே உங்களுக்கு, அதுக்கு நேரேதான் இந்த பீடம் வரும். சுவாமியோடைய பீடம் தான் முதல் வச்சு எந்திர ஸ்தாபனம் செய்யற பீடம் அந்த உங்களுக்கு தொப்புள் கொடிக்கு நேரா வரும். சரிங்களா? அதுக்கு மேல பீடம், அதுக்கு உப பீடம், மேல சிவலிங்கமோ அம்பாளோ முருகனோ வைப்பாங்க. இப்ப இந்த சிற்ப சாஸ்திரப்படி அந்த அளக்க வரும். மூலஸ்தானத்திலிருந்து அளந்து வந்தால்தான் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். மற்றபடி ஒரு குட்டி நந்தியை வச்சு போட்டு சிவனை காட்டுனா சிவன் பெருசா இருப்பார். அப்ப அது நீங்க கனவுல பிரார்த்தனையில நினைவுல கும்பிடலாமே ஒழிய தரிசனம் செய்ய முடியாது. ஆனா அதுதான் முறை, அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதுதான் முறை. அதுக்குதான் இப்ப பெரிய பெரிய கோயில்ல, இப்ப நான் இங்க லண்டன்ல பார்த்த அளவுல பெரிய பெரிய கோயில்கள்ல பெரிய நந்தியா வச்சிருந்தா அதுல கொம்புக்கு இடையில தெரியும். மற்றபடி சின்ன ஒரு நந்தியை வச்சுட்டு பெரிய சிவலிங்கத்தை வச்சால் அது பிரமாணம் இல்லை. அது சிற்ப சாஸ்திரத்துக்கு விரோதமானது. காதுல சொல்ல வேண்டும் என்பது காதுல, அதாவது அந்த சிவருவாருக்கு மதுரையில நீங்க பார்த்திருப்பீங்க. 2ஆம் மண்டபம் 3ஆம் மண்டபத்துல எல்லாம் ரிஷபம் வச்சிருக்கு. இந்த 4ஆம் மண்டபத்துல பெரிய ஒரு விளக்கு 1008 விளக்கு ஏற்றி அதுக்கு முன்னுக்குள்ள நந்திக்கு விபூதியெல்லாம் அள்ளி போட்டிருப்பாங்க. அவரோட காதுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டையாகப்பட்டது இந்த இதுக்குள்ளாலே வரும். அது பெரிய சிற்ப ரகசியாக செய்ய வேண்டும். நல்லா துளை எடுத்து இப்ப நீங்கள் சொல்லும் என்னுடைய காரியங்கள் சித்தியாகி தர வரும் நந்தி பகவானே. பிரதோஷ காலத்துல என்ன பாடுவாங்களே, முடிஞ்ச அளவு பாடுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வரும்போது ஒரு நிமிஷம் தான் சொல்லுவாங்க என்னோட காரியம் சித்தியாகி கொடு நந்தி பகவானே, அவ்வளவுதான். அது உபதேசம். இப்போ போலீஸ் கூட கம்ப்ளைண்ட் பண்றது இல்லையா, இந்த காரியம் அடிச்சு போட்டா கம்ப்ளைண்ட் பண்ற. அதாவது நந்திகேஸ்வரர் தான் காவல்காரர். சிவநந்தி கைலாசத்துல வாசல்ல காவல் காக்கிறது துவாரபாலகரும் நந்தி. நந்தியில இது பவர் வாங்காம கோவிலுக்குள்ள போகக்கூடாது. அதனாலதான் நந்தியை கும்பிட்டு வெளிவீடத்தையும் கும்பிட்டுட்டு அப்படி படி கும்பிட்டு துவாரபால அர்ச்சனை பண்ணி மூலஸ்தானத்துக்கு போறது. அது தஞ்சாவூர் கோயிலுக்கு ஐயா கிட்டத்தட்ட 4-5 போயிருப்பேன். ஆனா ஒரு நாளும் கூட கோயிலுக்கு உள்ளுக்கு போனதில்லை. மூலஸ்தானத்தை எல்லாம் பார்க்கவே இல்லை. நான் சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பேன். உள்ளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் சில அதிகமான கூட்டம் அங்க 3 நந்தி இருக்கு. அதான் வெளியில பெருசா 2ஆம் நந்தி, வெளியில நந்தி ஒரு ஆள் அவசரத்துல. அது அதே மாதிரிதான் நம்மளோட திருவண்ணாமலையில 5 நந்திகள் இருக்கு. ஈசான நந்தி, தத்புருஷ நந்தி, அகோர நந்தி, வாமத நந்தி, எல்லா இடத்துலயும் நீங்க நந்தி பார்க்கலாம். அந்த நந்தியர் இடத்துக்கு எல்லாம் விசேஷமா அப்படி ஒரு நந்தி நான் பார்த்ததே இல்லை ஒரு கோயில். எனக்கு இதான் இப்ப ஈசானம், தற்புருஷம், வாமதம், அகோரம் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் வருது. இப்ப நாங்கள் பள்ளிக்கூட பூசை செய்யக்க பள்ளிக்கூடத்துக்கு அந்த பூ வைப்போம். இந்த பூ வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த என்ன இந்த நைவேத்தியம் வைப்போம், உருண்டை வைப்போம். என்ன எல்லா இடத்துக்கும் ஈசானம், தற்புருஷம், வாமதம், அகோரம் சொல்லி 5 பக்கமும் வைப்போம். இதுக்கான விளக்கம் என்ன ஐயா? அதாவது கொடிமரத்துல வைக்கிறது திக்தேவதைகளுக்கு. கொடிமரம் இந்த சுத்தி வைப்பாங்கதான் 8 பெலி வைப்பாங்க. அஷ்ட இந்திரன், அக்னி, யமன், நிருதிவர்ணன், வாயு, குபேரன் வரைக்கும் வச்சு தீபாவளி. இப்ப நீ நல்லூர் குடியேற்றி இப்ப பார்த்திருப்பீங்க. இப்ப அவர் அப்படிதான் பெலியெல்லாம் போட்ட பிறகு அலங்கார தீபத்தை காட்டி பஞ்சாலாத்தி காட்டி அப்படியே வசந்த மண்டபத்துக்கு காட்டிடுவார். காட்டின உடனே மல்லாரி வாசிப்பாங்க, சாமி தூக்கிடுவாங்க. ஆனா இந்த நந்திக்கு பக்கத்துல இருக்கிற பெலி இருக்கிறாரு, அவருக்கும் இந்த கொடிமரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் கடைசியா நீங்க பைரவ பூசையெல்லாம் முடிச்சு கொண்டு அந்த சுவாமி, அதாவது ஐயா இறைவனுக்கு
மாயா ரூபமாக அந்த பெலி உருண்டையை அதுல வச்சு வெளியே போட்டு வில்லும் போட்டு தண்ணி விட்டு எல்லாம் காட்டி மறுபடியும் அதை எடுத்து கீழே வச்சுட்டு தண்ணி விட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் சந்தனம் வச்சு போட்டு கற்பூரம் காட்டும். அது நித்திய பெலி. அது 8 பெலி வராது, ஒரு பெலி தான். அந்த ஒரு பெலி வைக்கிற உருண்டையை இந்த சில நேரம் பிள்ளைகள் தூங்காது, அழுகள், பேச முடியாது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த பெலி உருண்டையை சாப்பிட கொடுப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அது வந்து வாங்கி கொண்டு போவார்கள் பெற்றோர்கள். என்னடா பிள்ளைகள் வந்து தூங்கும்போது இப்ப யூரின் போவார்கள் நிறுத்தத்துக்காக என்று சொல்லி எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். அதாவது அந்த பெலி வந்து ஒரு பிரசாதம். பிரசாதம் சொன்னால் பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திரவியம். பெலி போட்ட பிறகு அது வந்து திரவியமாக மாறப்படுகிறது. ஆயுர்வேதம் சொல்றோம் தானே, அது மாதிரி இந்த பில்லி சூன்யா சத்ருபாதை பாலாரிஷ்டம் கிரகதோஷங்கள் இதெல்லாம் நீங்கும். அதுக்காக தான் அந்த வெளியே சாப்பிடுறோம். இப்போ ஒரு ஆலயம் என்று வரைக்க இப்ப மூல விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் மூல விக்கிரகம் தவிர இந்த கட்டாயம் ஒரு விக்கிரகம் அங்கே இருக்க வேண்டும் என்பது எதுவாக இருக்கும்? காணாபத்தியம் சொல்றது பிள்ளையார். அவருக்கு சம்பந்தமான பரிவாரங்களை வைக்கலாம். அது தாக்கம் அம்பாளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாம் வைக்கலாம். சைவம் சிவனை சார்ந்தப்பட்டது வைக்கலாம். அப்புறம் கௌமாரம் முருகன் சம்பந்தமான கோயில இப்ப வந்து எல்லாம் ஒரு கொலாபரேஷன் இருக்கிறாரு. பிள்ளையாரும் இருக்கிறாரு, விஷ்ணுவும் இருக்கிறாரு, அரியரபுது ஐயப்ப சுவாமியும் வந்து வச்சுட்டாரு. அப்ப இதுல வந்து நாங்கள் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனாலும் முறைகள் இல்லை. எனக்கு என்னத்துக்கு ஏன்னு கேட்குறேன்டா, இப்போ நாங்கள் பூசை பண்ண போனா ஐயா முதல் பிள்ளையாரில் ஆரம்பிக்கிறோம். அதன் பின்பு சுத்து பரிகாரங்களில் அதாவது மூலஸ்தானத்தை சுற்றி இருக்கிற 1-2 சில முறைப்படி கொண்டு வருவோம். பிறகு மூலஸ்தானத்துக்கு வர்றோம், பிறகு வசந்த மண்டலத்துக்கு போகிறோம். அதன் பின்பு பெரியபூடம் மூசிகமோ ஏதோ இருந்தாலும் நந்தியோ மூசிகம் பண்ண முடிந்ததன் பின்பு பைரவருக்கு போகிறோம். பைரவருக்கு போயிட்டு பணிபடத்துக்கு வர்றோமா, அது பைரவத்துக்கு முன்பே படைபடத்துக்கு பூஜை செய்ய வேண்டுமா? பைரவரை முடிச்சு கொண்டுதான் வெளிபீடத்துக்கு வரணும். பைரவம் முடித்தான் பெறவேணும். பெரியபடத்துக்கு அடுத்தது நேரடியாக எல்லா தேவதைகளுக்கும் சேர்த்துதான். அதாவது ஒவ்வொரு சுவாமிக்கும் வாகனம் வெளிபீடம் இருக்கணும். நாங்களும் சின்ன சின்ன கோயிலை கட்டி கொண்டு போறதுனால பிள்ளையாருக்கு ஒரு சில பிள்ளையார் சின்ன சுவாமி பிள்ளையாருக்கு தானே, அவருக்கு மோஷியம் வைக்கிறது இல்லை, முருகனுக்கு மயில் வைக்கிறது இல்லை, அம்பாடு சிம்மா வைக்கிறது இல்லை, விஷ்ணுக்கு கருணை வைக்கிறது இல்லை, ஐயப்ப சுவாமி ஆனால் யானை வைக்கிறது, ஐராவத கஜாரோட ஐயர் இப்படி இல்லாததுனால நாங்கள் கடைசியாக வைரவ பூஜையை கொண்டு அந்த ஒரு பெலியை வச்சு எல்லா சுவாமிக்குமாக சேர்த்து அந்த ஒரு பெலி பீடத்துல பூஜையை முடிச்சிடும். அதன் பிறகுதான் சண்டேஸ்வரருக்கு வர்றோம். அதுதான் கடைசியாக நிர்மால்ய சண்டேஸ்வரர். இந்த பூஜை பண்ண எல்லா நிர்மால்யங்களையும் கொண்டு வந்து அவருக்கு போட்டு நிர்மால்ய நைவேத்தியம் பண்ண தொனினா சத்தம், தொனி சண்டேஸ்வராய நமஹா. அதுக்கப்புறம் ஐயப்ப சுவாமிக்கு என்ன வாகனம் சொன்னீங்க? யானையா? யாரம்மா? ஐயப்ப சுவாமிக்கு சுவாமிக்கு யானை அம்மா. யானை ஐரா கஜ, அதாவது கஜத்துலதான் வருவார். ஆனால் அதுல ஐயப்ப சுவாமி 2 சாஸ்தான்னு ஒண்ணு இருக்கு, இந்த கால் கட்டப்பட்டு இருக்கும், அதுக்கு புலிவாகனம் வைப்பாங்க. புலிவாகனம் தான் வைக்கிறது. பெண்புலி வாகனனே சொல்லி பஜனை பாடுவாங்க. ஆனால் வந்து யானை தான் வைக்கிறது. இப்ப நீங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணத்தோட பெரிய பெரிய ஐயனார் கோவில பார்த்தீங்கன்னா ஒன்றுல குதிரை வைப்பாங்க, அடி யானை வைப்பாங்க. பார்க்கணுமா? நாங்கள் தெரிஞ்சு இப்ப நாங்கள் இந்த செய்தியில சொல்ல காரணமே மறுபடியும் நீங்கள் ஐயப்பன் கோவில பார்க்கும்போது அங்க ஐயா என்ன வாகனம் வச்சிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு உதயமாகும். நானும் நீங்க சொன்ன மாதிரி ஐயனார் கோயில் இது வரைக்கும் யாழ்ப்பாணத்துல சுண்ணாத்துல ஒன்று இருக்குன்னு சொன்னா இது வரைக்கும் போனதே இல்லை. இங்கே ஒன்று இருக்கேன் போகல, நான் இது வரைக்கும் போனதில்லை. ஆனா போனால் இனிமே போனா பாருங்க, என்ன பார்த்துக்கிட்டு வந்து ஐயோட கிடந்து பார்த்தேன் ஐயா. இந்த சைவ சமய பூஜைகளிலே ஐயப்பன் பூஜை வந்து வேறு இல்லை. அதுக்கும் இந்த சைவ சமயத்துக்குள்ளும் வராது. அது வந்து சாஸ்தா பிரீதி சொல்றாங்க தான், ஐயப்பனுக்கு செய்ய பிரீதிகள்.
அதுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க. அங்க சண்டேஸ்வரர் ஒண்ணும் கிடையாது. இந்த ஐயப்ப சுவாமிக்கு சண்டேஸ்வரர் கிடையாது. பிள்ளையார் அவர் பக்கத்திலேயே இருப்பார். சின்ன பிள்ளையார் வச்சிருப்பாங்க. அதாவது கன்னி அந்த அவர் சுவாமி எப்படி கிழக்கு மேற்கா வச்சிருக்காங்களோ கன்னி மூல அந்த சுவாமி இருக்கிற பீடத்துல அந்த சுவாமிக்கு கன்னி மூல பீடத்துல இந்த அளவு ஒரு பிள்ளையார கன்னி மூல கணபதியே நமகா நீ பார்த்துருக்குத கன்னிமூல கணபதியே சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூலம் சொல்லி ஒரு இடம் இல்லை. இந்த சுவாமி பீடத்துக்குள்ளேயே ஒரு பிள்ளையார். அதுக்கு அடுத்தது ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமி யாராரா இருக்கார்? பிரம்மாவா இருக்கார், விஷ்ணுவா இருக்கார், சிவனா இருக்கிறார். அவருக்கு பூஜை பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவரு தீபாராதனை எல்லாம் பண்ணி ஐயப்ப சச்சோத்திரம் ஐயப்ப சுவாமியே நம்ம அரியபுத்திராய நம ஹரிஹர புத்திரன் அரியினும் இவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்தவர்தான் அரியரன். அப்ப அரியரபுத்திராய நம. அதுக்கப்புறம் அரியரபுத்திரனுக்கு என்ன பிரீதி? நல்ல பஜன். சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா இதுதான் கூட பாடுவாங்க. அப்புறம் 18 படி. இந்த 18 படியும் இனி 18ஆம் தேதி 18 தத்துவத்தை கொண்டு அனிமா கரிமா வரிமா இந்த தேவி இதுல வார ஸ்லோகங்கள் இந்த 18 படிக்கும் 18 சக்திகள். அதனால்தான் ரெண்டு பக்கம் வெத்தலைவாக்கு வச்சு பழங்கள் வச்சு தீபங்கள் ஏற்றி கீழே பூர்ண கும்பம் வச்சு ஐயப்பனுடைய பாதார அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை அனைத்து பொறுத்தருள்வாய் சுவாமியே சரணமையா. பெரிய தத்துவம் ஐயா இது. ஐயப்ப சுவாமி பத்தி வெடிய பேசலாம் ஐயா. அவ்வளவு தத்துவம் ஐயா. நான் நேற்று பார்த்து இந்த இந்தியாவில் ரிச்சஸ்ட் ஹிந்து டெம்பிள் எது என்று கேட்டதுக்கு இப்போ எல்லாரும் திருப்பதி என்று சொல்லுவார்கள். ஆனால் பெருசா ரிச்சஸ்ட் பணக்கார கோயில் அதுக்கு திருப்பதி என்று சொல்லுவார்கள். ஆனால் திருப்பதியை விட பத்மநாப சாமி கோயில் இல்லை பத்மநாப சாமி கோயில் ஐயா திருவனந்தபுரத்தில் இருக்கிறது பத்மநாபம். அதுதான் ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இந்தியான்னு சொல்லி. ஐயா நான் ஒன்று சொல்றேன். இந்த கலியுகத்துக்கு முந்தி திரேதாயுகம் துவாபரயுகம்னா அப்புறம் தானே கலியுகம் வருது. அப்போ அந்த காலத்துல இருந்தே கோடியா தங்கங்களை அந்த கோயிலுக்குள்ள இன்னும் இருக்கு ஐயா. பெரிய கோயில் தான். ஆனால் அந்த கோயில ராஜாக்கள் பூமிக்குள்ளுக்கு ரூமா போட்டு அவ்வளவு நகைகளை வச்சு பூட்டி எடுத்து 2-5 வருஷத்துக்கு முந்தி எடுத்தாங்க. பாத்தீங்களா? நிறைய தங்க நகை சாமிக்கு அப்படி பணக்கார கோயில்களிலே பத்மநாபர் கோயில் தான் பெரிய கோயில். அது பணக்கார கோயில்ன்றா விளங்க இல்லை கூட வருமானம் உள்ளதா பக்தர்கள் போய் காணிக்கல் செலுத்த. அதாவது பணம் மட்டும் இல்லையா, கோல்டு அமௌண்ட் மலை மாறி தங்கம் என்ன கொடுக்கறதாக்கள் இந்த கோயிலுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு பூர்வ ஜென்ம சொத்து. இந்த பந்தள ராஜா ஐயப்பனுக்கு கட்டி விட்ட மாதிரி இந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சுவாதி பெருநாள் சொல்லுவாங்க. அந்த ராஜாக்களுக்கு பேர் சுவாதி பெருநாள் சொல்றது. பேர் நட்சத்திரங்களுக்கு தான் கூப்பிடுறது. சித்திர பெருநாள், சுவாதி பெருநாள். இவங்கள் அந்த காலத்திலே அந்த வருமானங்கள் எல்லாம் எடுத்து உண்டியல் பணத்தை எல்லாம் எடுத்து சுவாமிக்கு தங்க பாலங்களாக செய்து அடியில சுவாமிக்கு அடிப்பீடத்துல கொண்டு அடுக்கி வச்சோம்னா மலை மாறி தங்கம் இருக்குமாங்க. இப்பதான் தோண்டி இந்த எல்லா கோயிலும் வருமானங்களை பாக்குறாங்க. திருப்பதியில ஒரு வருஷம் வார பணம் திருவனந்தபுரத்துல ஒரு மாசம் வரும். சபரிமலையில ஒரு நாள் வரும். அந்த மாலை போட்டு ஐயப்பமார் கும்புறம் அந்த மகர ஜோதிக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவு வருமானம் உண்டு. அவ்வளவு லட்சுமி கடாட்சம் கொற்ற இடம் இந்த 3 இடமும் தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் குறைவாய்யா. அதெல்லாம் மதுரை ராஜா மதுரையில உள்ள பாண்டிய மகாராஜா கட்டி, அதாவது அந்த காலத்துல பாருங்க அந்த ராஜாக்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கோயிலா கட்டி வழிபாடு செய்ய விட்டாங்களே ஒழிய தனக்குத்தானே ஒன்றும் அமைச்சு கொள்ளல. சேர சோழ பாண்டியர்கள் இப்ப இந்தியாவுல முக்காவாசி கோயில்கள் எல்லாமா யாரும் இப்ப நினைச்சாலும் கட்ட முடியாது. அந்த காலத்துல
சிற்பாசாரிகளுக்கு அவங்களுக்கு நித்தியமே செலவு காசு கொடுத்து இந்த சொதையெல்லாம் போட்டு எத்தனை மதுரை வடக்கு கோபுரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை 1000 சிலைகள் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நாங்கள் இருந்து பார்க்க வேணும், நின்று பார்க்கணும். கோயில நாங்க போறதும் கும்பிட்டுட்டு வாரோம். ஒரு 5-6 நாளா நிக்க வேணும், நின்று வழிபாடு செய்வது உத்தமம். நிறைய ஆலயங்களுக்கு போகும்போது அந்த ஆலயத்துக்கு உள்ள விஷயங்களை நாங்க பார்த்துட்டு வந்து ஐயாட்ட கேட்கணும். ஐயா பார்த்தேன்னா இது என்ன விஷயம்னு கேட்கலாம். நான் போகாத கோவில் இல்லையா? நான் உங்களை மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து இந்த ஆலயத்துல எப்படி மண்டபங்கள் இருக்கு. இப்ப சில கோயில்ல பாருங்க, போன உடனே ராஜகோபுரம் அதுக்குள்ள ஒரு தட்டு வச்சிருப்பாங்க. அடியார்கள் வந்து உட்கார்ந்து சிரம ஆராய்ச்சி வெளியில வர. அதான் கோயிலுக்கு போய் நேரா வீட்டுக்குள்ள வரக்கூடாதான், வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. அதாவது இந்த சிவனுடைய இதை கொண்டு போகாம, சிவசத்தை கொண்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த பூதகணங்கள் வந்து எங்களை இந்த கஷ்டம் செக் பண்ற மாதிரி செக் பண்ணுவாங்க, நாங்க எதையாவது கோயில சாமான கொண்டு போகிறோமான்னு. அப்ப அதுக்கு பிறகு வெளியில வந்து உளுந்து கும்பிட்டுட்டு வராங்க. சிவ சொத்துன்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் வச்சா பாத்தீங்களா? அந்த விபூதி கூட பாருங்க, வாங்கிட்டு பூசின பிறகு அந்த செவத்துல எல்லாம் போடக்கூடாது. அதுவும் பேப்பர்ல மடிச்சு பொக்கெட்ல வச்சுக்கணும். அதுவும் சிவனுடைய சொத்து தான். நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்தாலும் அந்த விபூதி ஆலயத்துக்கு உள்ளதுன்னா. அதனாலதான் அந்த தேவாரம் மூலமா சொன்னார், மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீர். துதிக்கப்படுவதுல உங்களுக்கு தர பிரசாதம். இப்ப நல்லூர் கன்சாமியில வெத்தலவா பணம் தான் கொடுப்பாங்களா? இல்லை, ₹1 டிக்கெட்டு உங்களுக்கு தாரது விபூதி. பூ கூட கொடுக்க மாட்டாங்க. பூ கொடுத்தா அவர் குற்றம், அவர் வேலை விட்டு விலக்கிடுவாங்க. விபூதி மட்டும்தான். நல்லூர் கன்சாமி கோயில் போய் பார்த்துருக்கீங்களா? நான் 15-20 வயசுல பார்த்தது. இப்போ கலாச்சாரம், டிவி கலாச்சாரத்தினால உள்ளுக்குள்ள ஒன்றும் நடக்கிறது காட்டுறது இல்லை. முந்தி நாங்கள் போய் பார்க்கிற நேரமாமா நல்ல வடிவான பிள்ளையார், மூலஸ்தானம், நல்ல வேல், இந்த பக்கம் பரிவாரமாக வேறொரு சாமியும் கிடையாது, ஐயப்ப சுவாமி, துர்கியா ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் ஒரு கோணல்ல ஒரு பைரவர், சண்முகநாத பெருமான், இவ்வளவுதான். நான் 2017-18 நினைக்கிறேன் போயிருக்கும் போது போன நல்லுக்குள்ளைக்கு எனக்கு உள்ளுக்கு போன ஒன்றும் விளங்கவே இல்லையா, எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் தினமும் போன நல்லூர் மாதிரி இல்லை, எனக்கு அதை முழுசா விளங்க இல்லை. அது அந்த நல்லூரை நாங்கள் கடைசி வரைக்கும் குறை சொல்லக்கூடாது. காரணம் அது மடாலயம். அவன் கோபுரம் கட்டி ராஜகோபுரம் கட்டி இருக்காங்களே ஒழிய அது வந்து சமாதி. அந்த வேலுக்கு அடியில யாரோ ஒரு ஞானியருடைய சமாதி, அதுக்கு மேல வேலை வச்சு வழிபாடு செய்தார். இன்னைய வரைக்கும் அந்த வேல் நீக்கப்படவில்லை. அந்த வேலுக்கு தான் அபிஷேகம் பண்ணி கொண்டு வராங்களே. எத்தனை கும்பாபிஷேகம் இருந்தாலும் அந்த வேலை அகற்றுவது இல்லை. அகற்றினால் இந்த அனுக்கிரகம் போய்விடுமோன்னு பயப்படுறாங்க. மற்ற எல்லாம் பாருங்க, சண்முகநாதர் கூட நீங்க பார்த்துருவீங்க திருவிழாக்களை, வெளியில வார சுவாமிகளைத்தான் நீங்க பார்த்து ஆடம்பரமாக உபச்சாரம் பண்ணி ஆடி பாடி எல்லாம் செய்வாங்க. உள்மண்டபத்துல நடப்பது ஒன்றும் காட்ட மாட்டாங்களே. என்னன்னா அது சமாதி. நல்லா பாருங்க ஐயா. இல்ல நான் பார்த்துருக்கேன். முந்தின 25 நாளும் போவோம் கோயிலுக்கு. என்ன நாங்கள் மாவட்டவரம் கந்தசாமி கோயில், முருகன் கோயில் தான். அது விதிமுறை வேறு. செல்லச்சன்னதி வாய் கட்டுவார்கள், அதிக விதிமுறை வேற. ஆனா அங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. இது செல்லச்சன்னதி முருகன் ரொம்ப நல்லா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலேயும் ஒவ்வொரு விதிமுறை, ஆலய சாஸ்திரங்கள் அவங்கள முறையை பின்பற்றி கொண்டு வாராங்க. எப்படி போனாலும் நாங்கள் ஆலயம் தொழுவது சாலவன் நன்றேன்னு கும்பிட்டு வரும்போது அந்த முறையாக பிள்ளையாருக்கு அடுத்தது சந்திரசேகர சுவாமி, தேர்லேற சுவாமி, அம்பாள், அப்புறம் நடுவுல வந்து அந்த பிரம்ம விஷ்ணுஸ்தானத்துக்கு விஷ்ணு, அப்புறம் நடுவுல 5 பஞ்சலிங்கம் வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த கோணர்ல வந்து அக்னிஸ்தானத்துல அக்னின்னா நெருப்பு உள்ளடா, அந்த சுப்பிரமணியர் வைப்பாங்க. அப்படியே 1ஆம் மண்டபம், 2ஆம் மண்டபம், 3ஆம் மண்டபம் வர நேரம் வசந்த மண்டபத்துல
எல்லா சுவாமி எழுந்தருளி உள்ள சாமிகள் எல்லாம் எழுந்து அருளி, எழுந்தருளினா தேர்ல போய் அருள் செய்கிறவர் எழுந்தருளி சாமி அங்க வச்சிருப்பார்கள். ஈசான கோலத்திலே பைரவர். இல்லை நல்லூர் கந்தசாமி கோயிலேருந்து ஒரு 4-5 நிமிஷம் தான் எங்களை வீடு பக்கத்தில். நாங்கள் 25 நாள் நாங்கள் போவோம். எங்களோட அண்ணா வந்து அங்கே பூசை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் காலம் இருந்தவர் இந்த அங்கே. கைலாச பிள்ளையார் கோயில் அது அது ப்ரொஃபசர் கைலாசநாதர்களோட பரம்பரை இடம். அங்கே நீங்க பார்த்துருப்பீர்கள். அதில விதிமுறைகள் வேறு. என்னென்ன கோவில் கட்டினாலும் ஐயா அந்த ஒரு விதிமுறைகளை அவங்க பின்பற்றி கொண்டு போகலாம். நீங்க 4 காலம் பூசை பண்ணாட்டியும் பரவாயில்லை, ஒரு காலம் சாயந்தரமாவது காலையும் மாலையும் கருத்துடன் ஆசாரத்துடன் அண்டம் தொடங்கி சொல்ற மாதிரி ஒரு நேரம் பூசை பண்ணலாம். உங்களால் முடியலையா ஒரு வெள்ளிக்கிழமையாவது தொடர்ந்து வச்சு பூஜை பண்ணவன. இப்ப இங்க ஜெர்மன், சுவிஸ், பிரான்ஸ், இத்தாலியில எல்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் பூஜை பண்றாங்க. ஏன்னு கேட்டா சனங்கள் இல்லை, வழிபாடு வர்றதுக்கு ஆளும் இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, வெள்ளிக்கிழமையில இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, இட்டாலியில எல்லாரும் ஒன்று கூடி ஒரு வேனை பிடிச்சி காய்கறி எல்லாம் வைத்து குறுக்களையாக கூட்டி கொண்டு போய் அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி மத்தியானம் நல்லா சமைச்சு எல்லாரும் சாப்பாடு போட்டு சாயலட்ச பூஜை பண்ணி மூடிட்டு வாங்க. அதனால நாங்கள் வழிபாடுல குறை சொல்ல முடியாதுன்னு கேட்டா இந்த நாட்டிலே உள்ள நிலவரத்தையும் பார்த்துதான் இறைவன். நீ நல்ல நிறைய தகவலை நீங்க கேட்டிருக்கீங்க, நிறைய தகவல் நான் சொல்லியிருக்கேன். இப்படி கேட்கும் பொழுது பலருக்கும் பலருக்கும் போய் சேரும். அப்போ அவர்களுக்கும் இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி அவர்களுடன் அதை ஆராய்வதற்கான வாய்ப்பு. பல கேள்வி அவர்களிடம் வரும். என்ன அப்படி கேட்பவர்களுக்கு பல கேள்விகள் வரும் என்று தொடர்பாக இருந்தாலும் அவர்களுக்கு பதிலாக போய் சேரும். அதுதான் இந்த ஆன்மீக பாலம் நிறைய தொண்டு செய்திருக்கேன் ஐயா. வந்தவங்களும் கேட்டிருக்காரு, நானும் சொல்லிருக்கேன். அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, ஐயா இந்த ஆன்மீக பாலம் நான் விடாம கேட்டுக்கொண்டே வார, எனக்கே தெரியாது இந்த லைப்ரரி கூட இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறவாறு நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். சர்மா ஐயா கேட்கிறார், வாரவங்க கேட்கிறார், ஜெர்மனியிலேருந்து கேட்கிறார். இவ்வளவுத்துக்கும் நீங்க பக்குவமாக கோவப்படாம பொறுமையாக இந்த விஷயத்த சொல்றீங்கள் ஐயா சொல்லி நான் கட்டுறது கையளவு கலாதது உலகம். இன்னும் நான் படிக்கத்தான் போறேன், படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். படிச்சுக்கொண்டே இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லும் நிறைய கேள்விகள்லேருந்து நானும் புதுசு அப்படி எனக்கும் நான் நிறைய விஷயம் தெரியாத விஷயம் நானும் தெரிஞ்சு கொள்கிறேன். தெரிஞ்சு கொண்டு மற்ற இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டுறேன் போய் மற்றவர்கள். அதாவது கோவில் நல்ல பழையமா புனருத்தாபனம் பண்ணும் போது நல்ல ஆசாரிமாரை போட்டு இந்த கோவிலை நிர்மாணம் பண்றாங்க தான். அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு இன்னென்ன தூணில் யாழி இருக்க வேணும். நீங்க இப்ப அநேகமாக திருவண்ணாமலை போனீங்க, இந்த பத்ரகாளி அம்மன் கோயில்ல ஒரே சிலையா போட்டிருக்காங்க, பார்த்திருக்கீங்களா? அபோர பத்ரகாளி சாமுண்டி போவே பயமா இருக்கு. அவ்வளவுக்கு பக்தியா மாறும். நீங்க என்ன நினைச்சு உள்ளு போறோம்னா உங்களுக்கே ஒன்றுமே தெரியல. அங்குள்ள தெய்வங்களை பார்க்கிற நேரம் பெயிண்டிங் அவ்வளவு கிளியரா இருக்கு ஐயா. அங்கதான் லட்சக்கணக்கில் கேதார கௌரி காப்படுக்கிறவங்க அங்கதான் காசு அனுப்பி அங்கேயும் விரதம் இருந்து அந்த நூலை கட்டி கொள்வாரு. சிறப்பா இருக்கிறது. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம். திங்கட்கிழமை எத்தனா கிழமைன்னு வாணி அக்கா சொல்றேன். இன்றைக்கு 590 ஐயா. சரி, ரொம்ப சந்தோஷம். 18-9 நிறைவா இருக்கு. வாங்கோ, நிறைய விஷயங்கள் பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். வார ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையாக போய் தேர் வருகிறார். மகாலட்சுமி தேர். அதான் மகாலட்சுமியா, அதுக்கு அடுத்தது ஹர பிள்ளையார் கோயில், 4-5 கோயில் ஒரே நாள்ல வருது. பாலாஜி டெம்பிளாம் அப்படி நிறைய. பாலாஜி டெம்பிள் இப்போ பர்மிங்ஹாம் பாலாஜி டெம்பிள். ஆமாம் என்று சொன்னார்கள். ஓகே. யார் இந்த வேல்ஸ் போகிறது ஆக்கள், ஏதாவது இந்த வேல்ஸ் கோயில் போகிற இந்த முறைகள் என்னென்று யாராவது சொல்ல முடிஞ்சு ஐயா தெரிஞ்சா? இந்த ஒரு வேல்ஸ் ஒரு ஆலயம் இந்த காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு பூசை இருக்குமா அந்த விஷயம் கோயில் ஐயா. வேல்ஸ் கோயில் அந்த காலத்துல இருந்து அவங்க வச்சவங்க சட்டத்தை கொண்டாங்க. 3 நாள் நீங்கள் நான் வெஜிடேரியனை தவிர்த்து இருக்க வேண்டும். அப்படி உள்ளவங்க இருந்து வாங்கோ சொல்லி போட்டு
காலையில 4 மணிக்கு கோயில் திறக்கிறாங்க. 5 மணிக்கு முதல் பால் பூசை மாதிரி பஜனை முருகன் எல்லாம் பூசை. பாடுறாங்க. அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்புறம் 7 மணிக்கு ஒரு ஆர்த்தி பூஜை இதெல்லாம் செய்யறாங்க, அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. அப்புறம் பகல் 12 மணிக்கு மேல காளியம்மனுக்கு பூஜை. இல்ல 12 மணிக்கு இல்லையா, காலையில முன் இருக்கு காளியம்மனுக்கு மேல. அப்ப காலையில முன் இருக்கும். காளியம்மனுக்கு இங்க 6 மணி 7 மணி தெரியல, கேளுங்க சர்மனா. மேல ஒரு மலையில ஒரு வேல் வச்சிருக்காங்க, அதுக்கும் கூட்டி கொண்டு போய் ஒரு கற்பூரம் காட்டி மாலை போட்டுட்டு வருவாங்க. இப்படியாக அந்த வேல் வந்து பார்க்க போனால் ஐயா கதிரகாமத்துக்கு போற மாதிரி தான். ஆமா, உயர சர்மனா போகல ஒரு நாளும். நான் வேல்ஸுக்கே இது வரைக்கும் போனதில்லை. ஓ போங்க, கதிராமத்துக்கு போற மாதிரி தான். அப்படி போகையிலாட்டா அவங்க சின்ன இது வச்சிருக்கிறா வெஹிக்கிள் உண்டு, காலையில முடியாதவர்களை எடுத்துட்டு போவார்கள். அவங்க சொல்ற மந்திரங்களையா நல்ல முதல் பஜனை பாடுறாங்க. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா. வெள்ளக்காரர் தானே பூஜை செய்யறது. நல்லா பாருங்க அம்மா. அவங்களுக்கு முக்காவாசி தேவாரங்கள் பக்கவாக்கியங்கள் வாசிக்கிறதுக்கு தகவலப்போடு சொல்றதுக்கு எல்லாம் நான் தான் நின்று 4-5 வருஷம் அவங்களுக்கு பழக்கி இருக்கிறது. பூசை இப்படித்தான் செய்ய வேணும். கந்த சஷ்டி அஷ்டோத்திரங்கள் ஸ்கந்தாய நமஹால வாசிப்பாங்க. ஸ்கந்தாய நமஹ, குஹாய நமஹ, ஷண்முகாய நமஹ, பாலநேத்ர சுதாய நமஹ, பிரபுவே நமஹ அஷ்டோத்திரம் வாசிச்சு கற்பூரம் காட்டி சும்மா பஜனை சொல்லி வேலி நல்லா எல்லாத்துக்கும் இதாக நல்ல புஸ்தகம். அந்த ஆலயத்தின் மூல விக்கிரகம் யார் ஐயா? சுப்பிரமணிய சுவாமி, முருகன் கோயில் தான் அது. சண்முகநாதர். அங்க வேற என்ன கணேசன் பிள்ளையார் கோயிலும் ஒன்று இருக்காக்கமா என்ன? அது பிள்ளையார் அது பிறகு பெருசா கொண்டு வச்சிருக்காங்க. வாசப்படியில் ஏற வழியிலேயே வச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ள போய் பூசை செய்யறது என்ன அது ஸ்ரீரங்கநாதர். நான் தான் நின்று கட்டி கொடுத்தது. ரொம்ப 15-20 அடி ஆழத்துல நோண்டி, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேக் எல்லாம் அதுல விரிச்சு, அப்புறம் சைட்ல எல்லாம் கான்கிரீட் போட்டு தண்ணி நிறைச்சு, இலங்கையில இருந்து கொஞ்சம் தாமரை பூ அது இதெல்லாம் போட்டதுல அந்த தாமரை பூ போயிடுச்சு. மற்ற நீலோத்பல பூ மட்டும்தான் அதுல பூத்து கொண்டிருக்கு. அதுல ஸ்ரீரங்கநாதர் படுத்தபடி, கால் கிட்ட ஸ்ரீதேவி பூமாதேவி, இந்த பக்கம் அனுமார், அந்த பக்கம் கருடர், மேல மகாவிஷ்ணு தொப்புள்ள இருந்து பிரம்மா. இவ்வளவும் அங்க நாங்க கும்பாபிஷேகம் செய்த நான் குமார் ஐயா எல்லாமே செய்து வச்சோம். ரொம்ப அவங்க விஷ்ணு சாஸ்திரம் எல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஸ்கந்தவேல் என்று சொல்லக்கூடியது ஒரு வழிபாடு செய்யக்கூடிய, மனசுல ஒரு பக்குவத்தை தரக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குது. நீ அங்க போனாலே உங்களோட குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைகள் எல்லாருமே மறந்து போகும். வர வர நல்ல முன்னேற்றம். நாங்கள் எங்களோட கல்யாணம் நடந்து 96 போனாங்க. அந்த நேரம் இருந்ததுக்கும் ஐயா பிறகு போனதுக்கும் நிறைய முதல் டாய்லெட் வசதியெல்லாம் சரியான குறைவு. இப்போ நல்ல கிளீனும் நல்ல டாய்லெட் வசதிகளும் நீங்க விரும்பினால் செய்வார்களோ திரவியங்கள் கொடுக்கலாம், அடி உலாய் என்ற சிறு காணிக்கை அதில் போடலாம். ஆனால் இப்ப வந்து சுப்பிரமணிய சுவாமியினுடைய ருத்ராட்ச மாலை, புத்தகங்கள், பஜன மாலைகள் அதெல்லாம் இந்த புத்தகங்களை மாதிரி வச்சிருக்காங்க. கலைப்பொருள்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் வெளிநாட்டில் எல்லாம் இது மாதிரி ஷாப்பிங் சென்டர் மாதிரி அங்கேயே வச்சிருக்காங்க. நல்ல கூட்டங்கள் போகுது. நல்ல ருத்ராட்ச மணிகள் இந்த பொம்பளைகள் கையில போடுறாங்க தானேம்மா, முத்துமாலா, நீலத்தில் எல்லாம் இந்த கோயிலுக்கு இன்னும் வருமானத்தை பெருக்கி கொண்டிருக்கிறாங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்க இரவுக்கு சர்மனா ஒரு 12க்கு வலிக்கிட்டீங்கண்டா, 5 மணி தேரம் தானே? 5 மணி தேரம் டிரைவ் பண்ணணும். ஒரு 10 மணி வலி 5 மணி தேரம் கிட்டத்தட்ட வரும். நீங்க ஒரு 10 மணி வலிக்கிட்டீங்கண்டா பிரேக் எல்லாம் எடுத்துட்டு போக 12 மணி ஆகும். நானம்மா இங்கேருந்து இரவு 11 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்புனா காலையில் 4 மணி 5 மணிக்கு பூசைக்கு போயிடுவோம். பூசைக்கு போயிருங்க. பார்த்துட்டு 6:45-7க்கு அங்கேருந்து கிளம்புனால் 10 மணிக்குள்ள லண்டனுக்குள்ள வந்துடலாம். ஆமாம். அதுதான் ஒரு. ஆனா கவனமா பார்த்து போகணும். ஏன்னா ஒரே வங்கு ஊர்பட்ட சிக்னல். மழை வெள்ளண்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உள்ளால வெஹிக்கிள் போறதுக்கு. ஆமா, அதுல ஒரு வாகனம் வந்தா இன்னொரு வாகனம் போயலாது. அது சும்மா நேரம் இது ஒழுங்கமாயிரு தானே ரோட்டுகள். இப்படியாக இன்றைய நாள் நிறைய சிறப்பான நிறைய நிகழ்ச்சிகளை பற்றி பேசியிருக்கிறோம். வாங்குவோம், தொடர்ந்து நிறைய பேசுவோம். உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் இந்த லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலத்தின் மூலமாக. நன்றி, வணக்கம், வாங்குவோம்.
நேரம் 8:50 நிமிடங்கள் இருக்கின்ற நகுலவதி அவர்கள் வணக்கம் வாங்கோ. வணக்கம் வாணி, வணக்கம் ஐயா, வணக்கம் சர்மா. வணக்கம். நான் சென்ற மாதம் வேல்ஸுக்கு சென்றிருந்தேன். இப்போது கணக்க மாற்றங்கள் வந்து விட்டது அங்கு. இப்ப சாப்பாடு கொடுக்குற காலமே சாப்பாடு இல்லை. இப்ப விடிய வெள்ளனை கொடுக்குற சாப்பாடு, அதை விட சாப்பாடு கொடுக்குற தெரியா ஒருத்தருக்கும் கொடுக்கல. அது வேறு இடத்த கொஞ்சம் தூர தள்ளி போய்த்தான் அதுக்கேற்ற ஒழுங்குகள் செய்திருந்தார்கள். மற்றது இப்ப இந்த ஜேசு இது மாதிரி ஒன்று வச்சிருக்கிறார்கள் கருப்பு கலர்ல, அது ஒரு பக்கம். மற்ற சீரடி பாபாண்ட இது வடிவாக செய்து வச்சிருக்கிறார்கள். ஒரு வட்ட இது வடிவத்துக்குள்ள அவரை வைத்து அதற்கு போய் கும்பிடக்கூடிய வசதிகள் செய்திருக்கிறார்கள். அப்படியே அங்க ஒழுங்குகள் எல்லாம் மாற்றப்பட்டுட்டது. என்னென்றா எல்லா ஆக்களும் போகக்கூடியதாக, எல்லாரும் விரும்பி செல்லக்கூடிய எல்லா சமயத்தையும் வச்சா எல்லாரும் போவினம் தானே, அப்படி மாதிரி தான் இப்ப கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்ற ஒழுங்குகள் எல்லாம் அழகாக, பூசைகள் எல்லாம் அழகாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த கோவில் ஆரம்பத்தில் அந்த கோயிலுக்கு பேர் மெனி நேம் ஆஃப் த ஒன் காட், மெனி நேம் ஆஃப் த ஒன் காட். அப்ப நான் ஆரம்பத்துல போற நேரம் சின்ன ஒரு முருகன், சின்ன ஒரு ஏசுநாதர், சின்ன ஒரு புத்தர், ஒரு அல்லா, அவங்களோட இது விளக்கு மாறி வச்சு இது எல்லாத்துக்கும் அவங்க சாமி கும்பிடுவாங்க. பல நாமங்களை கொண்டு ஒரு இருவனாக ஆரம்பித்தது, பிறகு ஸ்கந்தவேலாக மாற்றப்பட்டது. அப்படி என்றால் என்னிடம் ஒரு சின்ன கேள்வி. சரி, அப்படி நினைத்தார்கள் எல்லா சமயத்தினர் வரையினும் இப்படி வைக்கணும்ன்ட்டு. ஆனால் ஏன் மற்ற ஆலயங்கள் அப்படி நினைக்கிற இல்லை? இப்போ பார்த்தால் கேஃப்ளாரோ மற்ற ஏதோ முக்காவாசி போகிறது ஹிந்து வாக்கலான அதுக்குள்ள, சரியா? அப்போ அப்படியே நான் அவர்கள் நினைக்கிறது இல்லைன்னு நான் கேட்குறேன். அவங்கள் அம்மா பல நாமங்களை கொண்ட இறைவன் சொன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு எத்தனையோ பேர், மகாவிஷ்ணுக்கு எத்தனையோ பேர், ஐயப்பனுக்கு எத்தனையோ பேர், பிள்ளையாருக்கு மாசம், பட்சம், வருஷம், அயனம், ருது, கல்பம், ராகு, கேது எல்லாமா ஒரு ரூபம் தான். எல்லாம் ஒரு ரூபமாகத்தான் இருக்கிறதே ஒழிய இந்த மனத்துலதான் வேறுபட்ட இதுகளை நினைக்கிறாங்க. விளக்கம் இல்லை. இது எல்லா மதத்தினர் மாதிரி என்ன பண்ண வச்சா மற்றாக்களும் அப்படி நினைக்கத்தரலாம் தானே. மற்ற எல்லா மதத்தினர் மாதிரி நாங்களும் எல்லாம் அவங்களோட சாமியை வைக்கணுமாண்டு. நாங்கள் எல்லா மதத்துக்கும் கௌரவம் கொடுக்கிறோம் ஒழிய இது அவங்க வெள்ளக்காரங்க தனிப்பட்ட முறையில் அதை செய்யும் போது அதை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க காலையில பாத்தீங்கன்னாக்கா குரான் ஊதுறாங்க, அப்புறம் நமோ தஸ்தோ அரதோ சம்மா சம்புத்தன்னு புத்தரை கும்பிடுறாங்க. அப்ப ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு பஜனை வைக்கிறாங்க. இது எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு வழிபாடுன்னு சொல்லலாமே ஒழிய மேற்கொண்டு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றதையா ஒரு சாப்பாட்டு கடை மாதிரி போட்டு அதில் விற்கிறார்கள். நீங்கள் அதை விட அதிகாலையிலேயே வேண்டலாம். இப்ப இந்த சரியான மாற்றம் தான். மற்றது ஒரு கடை போட்டு புடவைகள், கோயில் அந்த சிலைகள், அதுகள் இதுகள் எல்லாம் விற்கிறார்கள். இப்ப அது இப்ப வித்தியாசமாத்தான் இருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறது மற்றது அந்த துக்கியம்மனுக்கு போறதுக்கு முதல் பெரிய ஒரு கொட்டகை போட்டு அதுக்குள்ளாலதான் நீங்க போய்கொண்டிருக்க ஒழுங்கொழுங்கா உள்ளுக்கு போக விடுகிறார்கள் கொஞ்ச காலம். ஆனா நீங்க வெளியில இருந்து பார்க்க கூடியதாக பெரிய ஒரு ஸ்கிரீன் ஒன்றை போட்டு அதிலே அந்த அங்க உள்ளுக்கு பார்க்கக்கூடியதை அதுல காட்டுகிறார்கள். ஒழுங்குகள் அது ஏன் போட்டிருக்காங்கன்னா, சில பேர் தேக சுத்தம் இல்லாதவர்கள் கோயிலுக்குள்ள நோட் எல்லாம் இது அப்படி இல்லையே நிறைய மக்கள். அப்ப அவர்கள் ஒன்றாக அதுக்குள்ள போக இயலாது. அப்ப நீங்கள் அங்க பூசை நடக்க இங்க இருந்து கதிரியல் எல்லாம் போட்டு ஒழுங்காக அப்படியே அந்த நாங்க போற இதுல இருக்க விடுவார்கள். அந்த இருக்கிற ஒழுங்குலயே உள்ளுக்கு நாங்க போய் பார்க்கலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னைன்னு அந்த பக்குவத்தை அவன் கொண்டு போறாங்க. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி ஐயா. ஆனா பூஜைகள் மிக சிறப்பாக நடக்கிறது. பார்க்க அந்த எங்களை அறியாம எல்லாம் அதுல பக்தி மயமாத்தான் வரும்.
அதுல மற்றது நிறைய அதுல இந்திய என்னன்னு கேட்டா மக்களும் கூட வருகிறார்கள். அதுல அவர்கள் தான் கூடவே. இல்ல அதுல என்னன்னு கேட்டாமா, பூசை நேரத்தில் சப்தம் ரொம்ப இதா இருக்கு. சப்தமே இல்லை. எந்த ஒரு மணி உளுந்து ₹1 போட்டாலும் சத்தம் கேட்கு. அந்த அளவுல பீஸ், அந்த இடத்துல பக்தி. அவங்களும் பாருங்க, வெள்ளக்காரங்கள் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஓ, சண்முகநாத சுப்பிரமணியம் கற்பூரத்தை அப்படியே ஆட்டிக்கொண்டே இருக்காரு ஐயா. நாங்கள் 3 நாள் நிற்குவோம். அவர் சுத்தி சுத்தி காட்டிக்கொண்டே இந்த வரும் அடியார்களை மனங்களை கவர்ந்து எடுக்கிறார். சரி, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த வாரம் நின்று கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. இணைந்த நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்புகளுக்கு நிறைய செய்திகளை எல்லோருக்கும் பேசினோம். வணக்கம். நன்றி எல்லோருக்கும் ஐயா. வணக்கம். நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நேரம் 8:56. இன்னொரு 4 நிமிஷம் தான் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், வாங்கோ. இனி வரும் காலங்களிலே நிறைய திருவிழாக்கள்லாம் வருகிறது. ஆவணி மாத சதுர்த்தி வருகிறது. பிள்ளையாருக்கு நல்ல மோதகங்கள் பிடிக்கிறதுக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு நீங்க மோதகத்தை பிடிச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. இப்ப கடையிலேயே அந்த மோதக மாவோட அச்சே வந்து என்ன என்ன ஐயா அது? மோதக மாவு விக்கிறாங்க தானே, ஆ, அதோட அச்சே வந்திருக்கு. நீங்க மாவை இப்படி பிடிச்சு வச்சுட்டு பூரணத்தை வச்சு கொண்டு இப்படி மூடிட்டீங்கன்னா அது இப்படி மோதகமாக மாறுகிறது. இப்படி இப்படி இந்த கையால இப்படி மோதகத்தை பிடிச்சு குடி பிடிச்சு அதுல சர்க்கரையை வச்சு மூடி தொப்பி வச்சு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அது அப்படியே அச்சாக வந்திருக்கிறது. ரொம்ப இடங்கள்ல இப்ப அப்படித்தான் செய்யறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாவை இப்படி உருட்டி தொப்பி பிடிச்சு பூரணத்தை உள்ளுக்கு வச்சு மூடுவது போல கை ருசி வராது. நன்றி ஐயா. நன்றி, தகவலுக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. 57 இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. நாங்கள் இந்த ஆவணி மாச சதுர்த்தி வருகிறது. சதுர்த்தியில எல்லாரும் விடாமல் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. நிறைய பூக்கடையெல்லாம் லண்டன்ல நிறைய வந்து விட்டது. உங்களுக்கு 21 விதமான வில்வ பத்திரங்களை வச்சு பூஜிப்பதற்கு இப்ப பக்கெட்ல எல்லாமே வருது. ஆமாம், பாக்கெட்டில் விற்கிறார்கள் இப்போ. அருகம்புல் வருது, அதுல இருந்து அந்த அவருசோட இலைகள் எல்லாம் வருது, நொச்சி பூவு அதெல்லாம் வருது. அதெல்லாம் வாங்கி பிள்ளையாருக்கு முடிஞ்சாலும் ஒரு பூ சாத்தி 2 அருகம்புல்ல சாத்தி விநாயகராக சீதக்கிழமை செந்தாமரை போட்டு படிச்சு உங்களால் என்ற பூஜையை பண்ணுங்கள். முடிஞ்சால் கோயிலுக்கு போகும்போது 10 ரூபாயை கொடுங்க. ஐயா எங்களுக்கு மோதக பூசை பண்ணி தாங்கன்னா மோதகம் பிடிச்சி உங்களுக்கு பூசை பண்ணி தருவார்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு. ஏன்னு கேட்டா இந்த லண்டன்ல வீட்டுல உட்கார்ந்து செய்தி கொண்டு இருக்கிறது இப்ப நேரம் இல்லையம்மா. ஆகவே கோயிலுக்கு உங்களால் என்ற சதுர்த்திக்கு ஒரு 10 ரூபாயோ 15 ரூபாயோ எவ்வளவு ரூபா செலவழிக்கணும், சுவாமிக்கு ஒரு 10 ரூபாய் சேரட்டும் என்று போட்டு அந்த பிள்ளையாருக்கு சதுர்த்தி அன்னைக்கு மோதக பூசை ஏற்பாடு பண்ணி போய் பூஜையை பார்த்து அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு பிள்ளையாரோட அருளை பெறுங்கள். நெஞ்ச அதுல என்ன சொல்றாருன்னா, நெஞ்ச கனகன்று நெகுந்துருக பஞ்சத்தொருள் சண்முனைக்கின சேர் செஞ்சற் புனமாலை புழைந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவேன் என்று சொல்லுகிறார் அனுபூதியில. அப்படிப்பட்ட பஞ்சக்கர ஆணை என்று சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானுடைய ஆவணி மாசம் குழுங்கள் கும்பிடுங்கள் சகலகாரியம் சித்தி பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்று நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஆறு தளந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுதை தனியே வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வல் ஏறிய மஞ்சை வாழ்க, வாழ்க, மாறிலா வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி பல நாமங்களை கொண்ட இறைவன் என்று நம்ம கந்த வேலையும் தொழுது கொண்டு இனி அந்த நிகழ்ச்சி பேசினோம். எல்லாம் இறைவனுடைய அருள் எல்லாரும் கிடைக்க வேண்டும். நடாமாவனுக்கும் உங்களுக்கும் டேவிட் ஐயா அவர்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. எமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கு எனது காலை வணக்கத்தையும் இன்றைய நாளுக்காக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இனி வரும் காலங்கள் சிறப்பாக அமைய இறைவன் அருள் புரிய வேண்டும். உங்களுக்கு நிறைவான ஆயுளையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன், வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா அவர்களுக்கு வணக்கம். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள், கேட்டுக்கொண்டே இருந்தோம் ஐயா. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன சுகவலத்துடன் இருக்கிற நன்றி.
மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி. 590வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். இன்றைய பொழுது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் ஐயா. வணக்கம்.